ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எடிஎம் அகாடமியில் வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனிட் 6லேருந்து யூனிட் 10 வரைக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம் ஆதிகேசவன். யூஜிசி நெட்டுக்கு நான் லா ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன் எடிஎம் அகாடமியில். ஸோ யூனிட் 6லேருந்து யூனிட் 10 வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணோம். ஏன்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ யூனிட் சிக்ஸ்லேருந்து யூனிட் 10 வரைக்கும் நம்ம பண்ணுறப்போ என்ன டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே யூனிட் 6 பார்க்கலாம். 6 வந்து கமர்ஷியல் லா. கமர்ஷியல் லாவில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை வந்து மொத்தமாகவே நம்ம படிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற செக்ஷன்ஸை படிக்கிறது நல்லது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்னென்ன பார்க்கணும்? நீங்கள் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் எப்படி பிரீச் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகணும்னா அதுக்கு மெம்பர்ஸ்க்கு என்னென்ன கெப்பாசிட்டி தேவை, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, கான்ட்ராக்ட் 2ல நீங்கள் படிக்கிறதா லா காலேஜில். பெயில்மெண்ட்டு, இண்டெம்னிட்டி, கேரண்டி, பிளெட்ஜு, அதுக்கடுத்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணுங்க. எல்லாத்தையும் மொத்த ஆக்டையும் நீங்கள் படிக்க தேவையில்லை. என்ஐ ஆக்ட், மெயினாக என்ஐ ஆக்டில் செக்கு, டிஸ்ஆனர் ஆஃப் செக்கு, அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிஸ்ஆனர் ஆஃப் செக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கடுத்து யூனிட் 7 என்னது? ஃபேமிலி லா. ஸோ ஃபேமிலி லாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப வாஸ்டான லா, நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. மேரேஜ் ஆக்ட், சக்சஷன் ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலிஜனுக்கு மட்டும் நம்ம படிக்க போகிறது இல்லை, முஸ்லீம் லாவும் நம்ம படிக்கணும். ஸோ என்ன இதுலேயுமே வந்து இந்த சோர்சஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் லா பார்த்து வச்சுக்கோங்க. சோர்சஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் லா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மேரேஜ் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. மேரேஜ் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ். சின்ன ஆக்டா எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன ஆக்ட் எடுத்து அதை தரவா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் எம்சிக்யூ சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் மேட்ரிமோனியல் ரெமடிஸ், ஃபர்ஸ்ட் 3 இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 3 இதை தரவா படிக்க பாருங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும். எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அதுக்கடுத்து யூனிட் 8 வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்லாம். ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ல என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ஃப்ரேம்ஒர்க். இந்த டாப்பிக்கை பார்த்துக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ஃப்ரேம்ஒர்க், இந்த டாப்பிக்கை வந்து பார்த்துக்கோங்க மறக்காம. அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாடிஸ் இருக்குல்ல, என்ஹெச்ஆர்சி, என்சிஎஸ்சி, என்சிஎஸ்டி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் அதர் பேக்வர்டு கிளாஸஸ், இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆக்ட் தான். அதுக்கடுத்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்டா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டன்ட்னா ஒரு விஷயத்துக்கு எப்படி பேட்டன்ட் கொடுப்பாங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பேட்டன்ட் வந்து கிராண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேட்டன்ட் வச்சிருக்காருன்னா அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் எப்போ நடக்கும், அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கான ரெமெடிஸ் என்ன, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அண்ட் ரெமெடிஸ், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதே ஃபார்மேட்ல நீங்க காப்பிரைட்டுக்கும் பாருங்க, ட்ரேட் மார்க்குக்கும் பாருங்க, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸுக்கும் பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கடைசியா இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல அவங்க குடுத்திருக்கிற டாபிக்ஸ் மட்டும் என்னென்ன செக்ஷன்னு பாருங்க. நெறைய நேரத்தில நம்ம வந்து என்ன அந்த செக்ஷன படிச்சு பார்த்தா நமக்கு புரியாது. அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். பட் நம்ம என்ன செக்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அப்டின்னா, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் எந்த செக்ஷன் அப்டிங்கிறத தெரிஞ்சுட்டு போனாலே, கேள்வி வந்து அந்த மாரி கேட்கறாங்க. எந்த செக்ஷன் அப்டின்ட்டு. நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிறலாம். அதுக்கடுத்து லாஸ்ட் யூனிட் 10. யூனிட் 10 வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போதே நீங்க படிப்பீங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஒரு மெட்டீரியல்ல படிக்கிறீங்கன்னா, அங்கேயே வந்து நெறைய குடுத்திருப்பாங்க. யூனிட் 10 வந்து கம்பேரிட்டிவ் பப்ளிக் லா, சிஸ்டம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். இது ரொம்ப ஈஸி. இந்த லா இது வந்து ரொம்ப ஈஸி. என்னன்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரசிடென்ஷியல் கவர்ன்மென்ட்க்கும், பார்லிமென்டரி கவர்ன்மென்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ஷியல் அண்ட் பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ். இந்தியாவிலயும் மத்த நாடுகள்லயும் எப்படி இருக்குது? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி எப்படி இருக்கு? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி எப்படி இருக்கு? இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி பார்த்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடிஎம் அகாடமி கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிராஷ் கோர்ஸில் பேப்பர் 1க்காகவும் பேப்பர் 2க்காகவும் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு எது தேவையோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா லா, மேனேஜ்மெண்ட், தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் கோர்ஸ்ன்றதால நீங்கள் ஆன்லைன்லேயே கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம ஏடிஎம் அகாடமியோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஒரு குட் பை.